நிருபம் 8வது அதிகாரம் 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். கையை வைத்து உடலையில சொல்லுங்க. ஆவியானவரால் நடத்தப்படுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஆண்டுடைய வசனத்தை கடந்த வாரத்தில் தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். ஆமாவா? தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆவியானவரால் நடத்தப்படுங்கள். ஆவியானவர் நம்மை நடத்த விரும்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா. ஏன்னா ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 58:11 சொல்லுது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை தேற்றி உன் எலும்புகளை நினமுள்ளதாய் ஆக்கி அப்படிங்கிறாரு. அப்போ ஆண்டவர் தினந்தோறும் நம்மை நடத்த விரும்புகிறாரு. ஆண்டவர் உங்களை நடத்த விரும்புகிறார். உங்க பிள்ளைகளை நடத்த விரும்புகிறாரு. நம்முடைய குடும்பத்தை அவர் நடத்த விரும்புகிறாரு. தோத்திரம். அதனால கர்த்தருடைய நடத்துதலுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே சொன்னபடியே கேட்க மாட்டேக்கா, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் பிள்ளைய உம்முடைய கரத்தில் என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க என் பிள்ளைய என்ன செய்யுங்க? நடத்துங்க அப்படின்னு சொல்லி அன்னாள் பிள்ளையை பெற்று கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தாலாம். கர்த்தர் நடத்தினா பாருங்க, நல்ல கனி கொடுக்கிற சாமுவேலாய் மாறினான். அதே இடத்துல தான் ஏலி இருக்கிறாரு. ஏலி பிள்ளைகளை அவன் நடத்துறான். அந்த பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமா, ஒப்பினியும் பினகாசும் அவங்க பேலியாளின் மக்களா இருந்தாங்களாம். சில வேளை நம்ம நடத்தினா கூட பிள்ளைக ஒழுங்கீனமாய் கூட மாறிடலாம், ஒழுங்கீனமாய் காணப்பட்டுறலாம். தோத்திரம். மரியாதைக்கு அற்ற ஒரு நிலைமையில் அவர்கள் வாழ்ந்திடலாம். ஆனா கர்த்தர் நடத்துவாரானால் வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனை நேர் வழியிலே நடத்தினார். அதனால உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. தோத்திரம். உங்க தொழில, உங்க வியாபாரத்தை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஒருவேளை ஆண்டவரே இந்த மாதத்துல, கடந்து போன அந்த ஜூலை மாதத்துல எதிர்பார்த்த வருமானம் இல்ல ஆண்டவரே, தொழில எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்ல, வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை காண முடியல, எல்லாமே நேர் எதிர்மாறா இருக்குது, எதிர்பார்த்த வருமானம் இல்லாண்டவரே, நான் நினைச்சதை விட எனக்கு செலவுகள் அதிகமாய் கொண்டிருக்கு அப்படிங்கிறதான ஒரு எண்ணத்தில் நீங்க தடுமாறலாம், புலம்பலாம், வேதனைப்படலாம். நான் சொல்றேன், உங்க தொழிலை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. உங்க வியாபாரத்தை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அதை நடத்துவாரு. அல்லேலூயா. கர்த்தர் நடத்தினா ஆமா குறைவு இருக்காது. ஆமா, கர்த்தர் நடத்தினா, ஆவியானவர் நடத்தினா குறைவு இருக்காதுங்க. காணா ஒரு கல்யாணம், இயேசு அங்க இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, திராட்சை ரசம் குறைவுபட்டது. திராட்சை ரசம் குறைவுபட்டது. இயேசு இருக்கிறாரு, குறைவுபட்டது. அப்ப இயேசுவின் இடத்துல போய் சொல்றாங்க. சொன்னபோது இயேசு அந்த குறைவை நிறைவாய் மாற்றினாரு. நான் சொல்றேன், கர்த்தர்ட்ட நம்ம ஒப்பு கொடுத்துட்டு வச்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை தொழிலையோ வியாபாரத்திலேயோ நம்முடைய பிரயாசத்திலேயோ குடும்பத்திலேயோ குறைவுபட்டாலும் குறைவை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். உங்க குறைவு மாறுங்க. இந்த ஜூன் மாதத்துல தோத்திரம், உங்க குறைவு நிறைவாய் மாறும். பொருளாதார குறைவு மாறும், ஆகார குறைவு மாறும். ஆமென் சொல்லுங்க. சரீரத்தில் ஆரோக்கிய குறைவுகள் மாறும். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப ஆவியானவர் நடத்தினா குறைவு இருக்காது. ஏன்னா நம்ம வாசித்த அந்த பகுதி உபாகமம் 2:7 ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் அப்படின்னு. நெகேமியா 9வது அதிகாரம் 19 முதல் 21 பார்க்கும்போது ஆமா, ஒன்றும் குறைவுபடவில்லை, வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப தேவன் நடத்தினா என்ன இருக்காது? குறைவு இருக்காது. இரண்டாவது, ஆவியானவர் ஒரு மனிதனை நடத்தினா தேவ பிரசன்னத்துக்கு நேராக நடத்துவார். அதுதான் ஆவியானவர். அதுதான் ஆவியானவர். ஆவியானவர் நடத்தினா தேவ சமூகத்துக்கு நேராக, அது அப்படின்னா ஆலயத்துக்கு நேராக, அவர் சமூகத்துக்கு நேராக, ஜெபத்துக்கு நேராக நடத்துவார். சில பேருக்கு தேவ சமூகத்துக்கு போறதுக்கு சலிப்பு வருதுன்னா வேற ஏதோ ஒன்று நம்மளை என்ன செய்யுது? ஆராதிக்கலாம், ஆண்டவரை தொழுது கொள்ளலாம், நான் சொல்ல திருவிருந்தில் கூட பங்கு பெறலாம். ஆனா நம்மளை வேற ஒன்று நடத்தும். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னா, யூதாஸ் காரியத்து கர்த்தருடைய பந்தியிலே
பங்கு பெற்று பிற்பாடு போய் காட்டி கொடுக்க போனான். இருக்கீங்களா? அவனை வேற ஒன்று நினைஞ்சது. வேதம் சொல்லுது, சாத்தான் அவன் இருதயத்தை தூண்டினான். ஆமா, இடம் கொடுத்த போது சாத்தான் அவனுடைய உள்ளத்திலே புகுந்தான். அப்ப நம்ம இடம் கொடுக்கும் போது பின்னாடி இருந்து தூண்டுவான் முதல்ல. ஆமா, ஜெபம் பண்ணும் போது சில பேருக்கு பாருங்க சலிப்பு வரும். ஜெபம் பண்ணாலே சில பேருக்கு ஆண்டவர் பரிதாபமா கேட்டாரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து என்னோடு கூட ஜெபம் பண்ண கூடாதா அப்படின்னு சொல்லி. நான் சொல்றேன், இங்க வந்திருக்கிற தெய்வ பிள்ளைங்க, ஆமா, இந்த வாரத்தில் நான் என் ஜெபத்தில் ஒரு நாள் நான் 1 மணி நேரம் ஜெபிக்காம நான் விட்டது கிடையாது அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையை தூக்க சொல்லிடாதீங்க பாஸ்டர், எங்க மானம் கப்பல் ஏறி போயிரும். ஆளுகளை பாரு, நம்மளை நம்புறாரு பாருங்க, இன்னும் நம்மள நம்புறாரு பாருங்க. தோத்திரம். நான் வேதம் வாசிக்காம இருந்ததே கிடையாது. நான் தினமும் ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் 5 அதிகாரம் நான் வாசிப்பேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் இருக்கீங்களா? ஒரு சலிப்பு வருதா இல்லையா? தேவ சமூகம் ஒரு சலிப்பு. ஆனா ரீல்ஸ் பார்க்க சலிப்பு வர மாட்டேங்குது. ஹலோ, வாட்ஸ்அப் நோன்றதுக்கு சலிப்பு வர மாட்டேங்குது. தோத்திரம். பேஸ்புக் பார்க்கறதுக்கு சலிப்பு வர சலிச்சிட்டையா அப்படின்னு யாராவது சொல்லுங்க பாப்போம். நான் அதை சலிச்சிட்டையா, அதனால இனிமே நான் வாட்ஸ்அப்பே பார்க்க மாட்டேன் தீர்மானிச்சுட்டேன். பேஸ்புக்கே பார்க்க மாட்டேன், ரீல்ஸே பார்க்க மாட்டேன், நான் ரீல்ஸ் போடவும் மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன்னு சொன்ன ஒரு புண்ணியவதி மட்டும், ஒரு புண்ணியவான் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மயான அமைதி இருக்கீங்களா? அதுக்கு சலிப்பு இல்லை. ஆனா தேவ சமூகத்துக்கு போறதுக்கு ஒரு சலிப்பு. ஆனா கர்த்தருடைய ஆவியான நம்முடைய குறைவை என்ன செய்யணுமா? நிறைவா மாற்றணுமா? வேதம் சொல்லுதுங்க, நிறைவானது வரும்போது குறைவானது எது நிறைவு? ஆவியானவர் ஒருவர் தான் நிறைவுள்ளவர். அதனாலதான் நம்ம படிச்சோம், நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வந்துட்டா குறைவு மாறுங்க. தோத்திரம். இன்னைக்கு நிறைய வெத்திடங்கள் கிடக்குது இருதயத்துல. நான் சொல்லேன், காலியான இடம் கிடத்தா, ஆமா, அவன் குடியிருக்க என்ன செய்வான்? போய் ஏழை கூட்டிட்டு வருவானா? நான் சொல்ல, இடத்தை ஒரு நாளும் இருதயத்தை வெத்திடமா வைக்கவே கூடாது. அந்த இருதயம் தேவ பிரசன்னத்தினால நிரம்பி இருக்கணும். நம்முடைய சிந்தனைகள் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கணும். நம்முடைய எண்ணங்கள் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கணும். ஆவியானவர் ஒரு மனுஷனை நடத்தினா அவர் சமூகத்துக்கு நேராக, அவருடைய பிரசன்னத்துக்கு நேராகத்தான் நடத்துவார். வேதத்துல பாருங்க, சங்கீதக்காரன் தாவீதை பார்த்து ஒருத்தன் கேட்கிறான், ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது, யார் சொன்னான்னு தெரியல, நண்பர்கள் சொன்னார்களா, இல்ல சர்ச்சு பாஸ்டர்கிட்ட சொன்னாரா, உதவி ஊழியர்கள்ட்ட சொன்ன, யாரோ ஒருத்தங்க தாவீது சொல்றாரு. அவர் ராஜா, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாவா இருக்காரு. சபக்கூட்டத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னோம். நான் சொல்றேன், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இப்ப வேலை குறை இன்னும் கிடக்குது. என்னையா வேலை, நேராகி போச்சியா, கூட்டத்துக்கு போனியா அப்படின்னு ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு தாக்கம் வருது பாருங்க. அதுதான் ஆவியானுடைய நடத்துதல். இருக்கட்டும், இந்த வாரமும் இருக்கட்டும். சர்ச்சுக்கு வந்தால் பார்ப்போம், இல்லாவிட்டால் போட்டு விடுவோம். இந்த வருஷமும் இருக்கட்டும், பலன் கொடுத்தால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பரிந்து பேசுறது மாதிரியா தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இருக்கட்டும், இந்த வாரம் இருக்கட்டும், அடுத்த வாரம் போவோம். போகலன்னா என்ன, முந்தி போனா கடிப்பாரு, அந்நேரம் தலை குனிஞ்சுக்குவோம். 2 எண்ணத்தையாவது சொல்லுவாரு, என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க. இந்த வட்டெல்லாம் வாக்குத்தத்த ஆராதனைக்கு நிறைய பேர் வந்து நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஒரு சில தெய்வ பிள்ளைகளை எதிர்பார்ப்போடு இருந்தேன். என்ன சூழ்நிலை தெரியல, நான் கேட்க நினைச்சேன், மறந்துட்டேன். நான் சொல்றேன், சபையில் ஒரு கூட்டம் நடக்குதா, வாஞ்சையோடு அதில் என்ன செய்யணும், பங்கு பெறணும். வீட்டு கூட்டம் நடக்குதா, அந்த பகுதியில் இருக்கிற தெய்வ பிள்ளைங்க வாஞ்சையோடு கூட என்ன செய்யணும், பங்கு பெறணும். தோத்திர வீட்டு கூட்டம் நடக்கணும், சமையல் பண்ணிட்டு உட்கார்ந்து கிடந்தோம்னா ஆவியானவர் நம்மளை நடத்தல. இருக்கீங்களா? என்ன ஒரு மாதிரியா வாச இருக்கீங்களான்னு கேட்டா நாங்க இருக்கோம், ஆனா எங்களெல்லாம் வலிக்குது, எங்களுக்கெல்லாம் அது வருது அப்படின்னு அப்ப சரிபடுத்திக் கொள்வோம். ஆவியானவர் நடத்தினா அப்படியே சமூகத்துக்கு நேராக என்ன செய்வாரு? தாவீதை கேட்கிற, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன போது என்னவா இருந்தாரா? இனம் புரியாத தேவ பிரசன்னம். அதான் ஆவியானவர் நடத்தலுங்க. ஆவியானவர் தாவீதை நடத்துறாரு.
நடத்துதலுக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலதான் ஆடுகளின் பின்னாக திரிந்ததான தாவீதை அழைத்து சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக உயர்த்தி வைத்தாரு. வேதம் சொல்லவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை பிரபுக்களின் நடுவே சிங்காசனத்திலே அமர பண்ணுகிறவர். தாவீதை மட்டும்தான் உயர்த்துவாரா? உங்களை என்ன உயர்த்த மாட்டாரா? ஹல்லேலூயா, ஆமென். அவர் எளியவனை கண்ணோக்கி பார்க்கிறவர். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவது என்று சொன்னவர். எளியவர்களாகிய நம்மை தேடி வந்து ரட்சித்தாருங்க. நம்ம பட்டணத்தில் படித்தவங்க இருக்காங்க, பட்டதாரிகள் இருக்காங்க, வசதி படைச்சவங்க இருக்காங்க. இந்த ரட்சிப்பு அவங்களுக்கு இல்லையே. இன்னைக்கு நம்ம அவங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, இன்னும் ரட்சிக்கலையே. ஆனால் நான் சொல்றேன், இப்போ ஒருவேளை கர்த்தருடைய வருகை இருக்குமானால் நீங்களும் நான் அந்த நித்தியத்துக்குள் பிரவேசிப்போம். வெள்ளும் பொன்னும் அங்கே விளைந்து கிடக்கிறது. ஆமா, பொற்தல வீதியில நம்ம நடப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. தோத்திரம். அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பாரா? கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவங்க. அதனாலதான் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உமனுக்கு நீ சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கூட இருக்கலாம், அடுத்த வேலைக்கு வழி இல்லாம கூட இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், உனக்கு ஒப்பானவள் இந்த உலகத்தில் வேற யாரும் கிடையாது. அல்லேலூயா. ஆனா அவர் விருப்பம் என்ன? நீ குறையோடையே கடைசி வரைக்கும் இருக்கணும், நீ கஷ்டத்தோட இருக்கணும், கடனோட இருக்கணும். காலமெல்லாம் இந்த குழுவை வாங்கி அந்த குழுவில் அடைக்க, அந்த குழுவை வாங்கி அந்த குழுவில் அடைக்க, இப்படியே இருக்குன்னு கர்த்தர் விரும்பல. அல்லேலூயா. நீ அப்படி குழுவில் சேர்றன்னா ஜெப குழுவில் சேரு. என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? என்ன ரேவதி, நான் சொல்ல சரிதானையா? நீ குழுவில் சேர்றன்னா ஜெப குழுவில் சேரு. தோத்திரம். பணம் கொடுக்கிற குழுவில் என்ன செய்யாத, சேராத. தோத்திரம். ஆண்டவர் அப்படி மாற்ற போதுமானவர். ஆவியானவர் நடத்தினா அப்படித்தாங்க. இல்ல பாஸ்டர், அங்க கொஞ்சம் வட்டி, குறைஞ்ச வட்டி. நான் சொல்றேன், வேதம் சொல்லுது, தோத்திரம், நீ வட்டி வாங்காதிருப்பாயாக. வட்டிக்கு நீ வாங்காத அப்படிங்கிறாரு. அதுல இன்னும் கூட சொல்லப்படும், உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காதிருப்பாயாக அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நம்ம ஆளுகளே என்ன செய்யுது? வீக்கபுரத்தில் நான் இருந்த போது பார்த்தீங்கன்னா, தோத்திரம், ஒரு அம்மா வந்து, நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த பாஸ்டர்கிட்ட, ஒரு அம்மா வந்து கையில், பாஸ்டர் இது வட்டி ரூபா, இது தசம பாகம் அப்படின்னு கொடுத்துச்சு. கர்த்தருக்கு பொதுவாக பலிபடுத்துன்னு சொல்கிறேன். நான் கேட்குறேன், இந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு போன பிறகு, பாஸ்டர் அந்த அம்மா ஏதோ ஒன்று சொல்லிச்சே அப்படின்னு. ஆமாம் பாஸ்டர், ஒரு 50,000 ரூபா வாங்கியிருக்காங்க பாஸ்டர்கிட்ட இருந்து வட்டிக்கு. வசனத்தின்படி, பைபிள் வசனத்தின்படி அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்ப. உன் ஆண்டவர் அப்படித்தான் பார்க்கிறாரு. ஆண்டவர் பார்த்தது மாதிரி நீங்க பாருங்க. தோத்திரம். வெத்து பைய பார்த்துக்கிட்டு ஏமாத்த முடியாதுங்க. அந்த பையில அரிசி இருக்குது மாதிரியே பாருங்க. உங்க சுருக்கு பைய மணிப்பரசா, அதுல பணம் இருக்குது மாதிரியே பாருங்க. ஆண்டவர் அப்படித்தான் பார்த்தாரு. ஒரு அலையிலே சொல்லுங்க, அவர்கிட்ட இல்லாதது ஒன்றுமே இல்லைங்க. 2 மீன் 5 அப்பம் குறைவு நிறைவாய் மாறினது. 5000 புருஷர் சாப்பிட்டு மீதி 12 கூட எடுக்க வைத்தவரிடம் ஆராதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் நடத்தின தேவ பிரசன்னத்துக்கு நேராக, தேவ சமூகத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. இப்ப நம்ம யார் நம்மளை நடத்துறா அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்ய வேண்டியிருக்குது? ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்குது. 3வது காரியம், எசேக்கியேலின் புஸ்தகம் 37வது அதிகாரம். ஆவியானவர் நடத்தினார். 37வது அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். தீர்க்க தரிசனம் உரைத்தேன்.
இரைச்சல் உண்டாயிற்று. 10வது வசனம் வாசிங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். 3வது, ஆவியானவர் ஒரு மனிதனை மனுஷியை நடத்தினால் உலர்ந்து போன எலும்புகள் அண்டை கொண்டு போய் நடத்துவார். அப்படின்னா உலர்ந்து போன எலும்புகள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜீவன் இல்லாதவைகள். எலும்பு மட்டும் கிடக்கு. நாங்கள் என்ன இல்லை திவ்யா, ஜீவன் இல்லாத இடம். வேதம் சொல்லுது கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்படின்னா ஒரு மனிதனை கத்த நடத்தினா எங்கெங்கெல்லாம் இயேசு இல்லையோ, இயேசு இல்லாத ஜனங்கள் மத்தியிலே நம்மை கொண்டு போய் நடத்துவார். இருக்கீங்களா? ஏதாவது புரிகிறதா? இயேசு எங்க இல்லையோ, எந்த மனுஷன்ட்ட இல்லையோ, எந்த மனுஷன் இல்லையோ, அங்கே நம்மளை கொண்டு போய் நடத்துவார். இங்க நம்ம பார்க்கிற எசேக்கியா என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் ஆவிக்குள்ள ஆக்குறாரு. ஆக்கி நேரம் எங்க கொண்டு போறாரு? எங்க கொண்டு போறாரு? வான்மணி சிஸ்டர் ஆபீஸ்ல போய் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி போய் உட்கார வைக்கிறாரு. எங்க கொண்டு போறாரு? நேர உலர்ந்து போய் கிடக்கிற எலும்புகள் அண்டை கொண்டு போய் நிறுத்துகிறாரு. இந்த எலும்புகளை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் வீட்டாரே அப்படிங்கிறாரு. அப்படின்னா இஸ்ரவேல ஒரு பெரிய கோத்திரம் இருக்குது, ஒரு பெரிய ஜனக்கூட்டம் இருக்குது. ஆனா ஒருத்தருக்கு கூட என்ன ஜீவன் இல்லை. நான் சொல்றேன், நம்ம கூட வேலை செய்யறவங்க, நம்ம பற்றி சுற்றி இருக்கிறவங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்க யாரா இருக்கட்டும், ஜீவன் இல்லாதவங்க. என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? உயிர் இல்லாதவங்க. உயிர் இல்லாதவங்களை என்னப்பா எப்படி பார்ப்பீங்க? எனக்கு உயிர் இல்லைன்னா எப்படி பார்ப்பீங்க? உயிர் இப்போ பயிற்சின்னு சொன்னா பாசு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவீங்க. இதே நாளைக்கு மத்தியானம் பார்க்கும்போது என்ன பாடி எப்போ எடுக்கிறாங்களாம் அப்படின்னு பாஸ்டர் பாடியா மாறிடுவாரு. பிரேதத்தை எப்போ தூக்குறாங்களா? நான் சொல்ல, உங்களுக்கு ஏதாவது புரிகிறதா? ஜீவன் இல்லாத ஒரு மனிதனை மனுஷன் நீங்க பார்த்தீங்கன்னா தோத்துரும், அவங்கள பிரேதம். நான் சொல்றேன், இயேசு இல்லாத ஒவ்வொரு மனிதனும் மனுஷன் பிரேதமா இருக்கிறாங்க. எந்த மனிதனுக்குள்ளாக மனுஷன், உங்க வேலை செய்யற ஓனரா இருக்கலாங்க, வேலை கொடுக்கிற ஓனரா இருக்கலாம், கணப்பில் இருக்கலாம், போர்மேனா இருக்கலாம், தோத்துற உங்க அருகில உள்ளதான குடும்பத்தில் இருக்க, ஏன் நம்ம வீட்டிலேயே நம்ம கூட குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கலாம். இயேசு இல்லையா? ஜீவன் இல்லாதவங்க. ஆனா அவங்க மத்தியில தான் எசேக்கியாவை கர்த்தர் கொண்டு போறாரு. ஜீவன் இல்லாத உலர்ந்து போன கிடந்த அந்த எலும்புகள் மத்தியில கொண்டு போய் அங்க நிப்பாட்டி ஆண்டவர் இப்ப கேட்கிறாரு. ஆண்டவர் நடத்துறாருன்னா வித்தியாசமா நடத்துவார், நமக்கு தெரியாது. நான் சொல்றேன், இந்த எலும்புகள் உயிர் அடையுமா அப்படின்னு கேட்கிறாரு. தோத்துரும். இப்ப நான் கேட்கிறேன், உங்க மத்தியில கொண்டு போய் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுட்டு உங்ககிட்ட கேட்டார்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? உயிரடையுமா? ஒரு இப்படி சொல்றேனே, கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷி துன்மார்க்கமா வாழ்றாங்க, குடி வெறி மோசமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் உங்களுக்கு விரோதமாகவே பேசுறாங்க, உங்களுக்கு விரோதமாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க ஆமா உங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி ஆண்டவர் உங்களை கேட்கிறாரு, இவன் ரட்சிக்கப்படுவாளா? இவன் ரட்சிக்கப்படுவானா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஜெய்சில என்ன சொல்லுவோம் நம்ம? வாய்ப்பில்லை ராஜா. ஆண்டவரே வாய்ப்பே கிடையாது. இவனாவது இவளாவது ரட்சிக்கப்படுறதாவது, இவன் பேசுற பேச்சுக்கு, இவன் குடிக்கிற குடிக்கு, இவங்க ஜீவிதத்துக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே ஆமாவா இல்லையா? ஆனா எசேக்கியா அப்படி சொல்லல. ஆமா, தேவரீர் அதை நீர் அறிவீர். இது எதுக்குடா நம்ம சொல்லிக்கிட்டு? ஆமா உயிரடையும் சொல்லிட்டா எங்க நீ உயிரடைய செய்யும் சொல்லி நம்மகிட்ட விட்டுட்டு நம்ம கிடந்து மல்லு கட்டி பார்த்துட்டு கடைசியில் முடியாததுக்கு ஜெபக்குழு லீடர்கிட்ட சொல்லுவோம், இல்லாட்டா பாஸ்டர்கிட்ட சொல்லுவோம், இல்லை உடன் ஊழியர்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம உண்டா இல்லைன்னு ஆக்கி நம்ம பாஸ்டர் சேர்ந்து ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து பார்த்து, நான் உடனே சொல்ல ஒரு 3 நாள் உபவாசம் இருப்போம், ஒரு 21 நாள் உபவாசத்தை போடுவோம். எத்தனை ஜெபம் பண்ணி எது நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவருக்கு சித்தம் இல்லை பிரதர். அவர் தான் கேட்கிறார் உயிர் அடையுமான்னு சொல்லி. ஆனா எசேக்கியா தெளிவாக சொல்லுகிறான், தேவரீர் அதை நீர் அறிவீர். கர்த்தர் சொல்லார், இதற்கு தீர்க்க தரிசனம் உரை.
தோத்திரம். ஆண்டவருக்கு ஏற்கனவே ஆல்ரெடி தெரியும் இது உயிர் அடையும் அப்படின்னு. இது எப்போ நீ சொல்லும் போது, நீ வார்த்தை உரைக்கும் போது அவைகளுக்கு உயிர் அடையும். ஆண்டவருக்கு தெரியும். நான் சொல்றேன், நம்ம கிராமத்தில், நம்ம பட்டணத்தில், நம்ம குடும்பத்தில் சில ஜீவன் இல்லாமல் இருக்கிறாங்க, இயேசு இல்லாமல் இருக்கிறாங்க. அவைகளுக்கு நீ சொல்லும் போது அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும். இயேசு உள்ளே உண்டாகுவாரு. பவுல் இப்படி சொன்னான் கலாத்தியர் நிருபத்தில், கிறிஸ்து உங்களிலே உருவாகும்படிக்கு மறுபடியும் நான் கற்ப வேதனை படுகிறேன் அப்படிங்கிறான். அப்போ நம்ம சொல்லும் போது தான் அங்க என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும்? ஜீவன் உண்டாகும். அப்ப நம்ம சொல்லணும். நம்ம தான் வாயை திறக்க மாட்டோமே. எதுக்கோ வாயை திறக்கிறோம், எதுக்கோ வாயை திறக்கிறோம். நம்ம திறக்கிறது எதுக்கெல்லாம் யோசித்து பாருங்க. பேசுறதுக்கு வாயை திறக்கிறோம். எதை பேச? புரணி பேச, அடுத்தவங்களை பத்தி குறை பேச, கோல் சொல்ல, தேவையில்லாத காரியங்கள்லாம் பேசுறதுக்கு வாயை திறக்கும். சாப்பாட்டுக்கு வாயை திறக்கும், டீ குடிக்க வாயை திறக்கும், வடதுங்க வாயை திறக்கும். இப்படி எத்தனைக்கோ வாயை திறக்கிறோம். ஆனா இயேசுவை பத்தி சொல்வதற்கு நமக்கு என்ன செய்ய மாட்டோம்? வாயே விஜய் வாலிப வயசுல எழும்பணும்பா. வாலிப பருவத்தை குறித்து ஒரு பலவான் கையில் உள்ள கூர்மையான அம்புக்கு ஒப்பா இருக்கிறது. வாலிப எழும்பணும் கர்த்தருக்காக. நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் வாலிபன் தேவ சமூகத்தை விட்டு பிரியாது இருந்தானா. வாலிப தங்கச்சிக்கு எழும்பணும், முட்டிச்ச உடனே அடிச்சு புடிச்சு ஓடணும் அப்படின்னு நினைக்க கூடாது. இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு அப்படி என்ன அசுபோனா போது, உங்களுக்கு கொண்டு நான் விட்டது கிடையாதா? இருக்கீங்களா? முட்டிச்ச உடனே ஓடன்னு நினைக்காதீங்க. தேவ சமூகத்தில் இருப்போம், கொஞ்சம் ஒருத்தர் பேசுவோம். அடுத்த வாரம் என்ன செய்வோம்? ஆமா, நான் அவங்கள போய் சந்திப்போமா, இப்படி எல்லாம் பேசுங்க. ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒருத்தர் பேசாமலா இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல தீர்க்க தரிசனம் உரை என்ற உடனே அவன் உடனே உரைக்கிறான். அவன் வார்த்தையை சொன்ன உடனே அந்த வார்த்தை கட்டி எலும்புகள் எல்லாம் இணைஞ்சதான், ஒன்றோடு ஒன்றாய் இணைந்தது. அல்லேலூயா. ஒன்றோடு ஒன்றாய் இணைந்தது. அதோடு மட்டுமல்ல, அதுக்கு ஆவிக்கு கட்டளையிடுகிறான். ஆவியை சொன்ன உடனே அதுக்கு உயிரடைந்து ஒரு சேனையாய் எழும்பினதா. தெய்வ ஜனமே, ஆவியானவர் நடத்தினா உயிரற்ற ஜனங்கள் மத்தியிலே உங்களை என்னை கொண்டு போவாரு. உயிரற்ற ஜனங்க, நான் சொல்ல நம்ம குடும்பத்தில் உயிரற்ற இருக்காங்க, அவங்க மத்தியில் நம்மளை வச்சிருக்காருன்னா நோக்கம் என்ன தெரியுமா? அவங்க உயிரடையணும். சில வேளைகளை நமக்கு ஏதாவது சில கிருபா வரங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, நம்ம அதை வச்சு புதைச்சி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எஸ்தரை குறித்து பாருங்க, ஆண்டவருக்கு ஒரு நோக்கத்தோடு அவளுக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுத்தாரு. ஆமாவா இல்லையா? அவருக்கு முன்கூட்டியே தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, ஆமான் ஒருத்தன் இப்படி எழும்புவான், அவருடைய ஜனத்துக்கு விரோதமாக செயல்பட முற்படுவான், இந்த ஜனத்தெல்லாம் அழிக்க அவன் ஏதுவா காணப்படுவான். அதற்கு முன்பதாக ஒருவள் திறப்பில நின்று ராஜாவினிடத்தில் பரிந்து பேச ஒருத்தி வேணும் அப்படின்னு முன்கூட்டியே அறிஞ்சுதான் ஒன்றுக்கும் உதவாத அவளை கர்த்தர் இணைஞ்சாரு, ராசாத்தியாக உயர்த்தினாரு. ஆனா அந்த அம்மா தனக்கு ஒரு வாழ்வு கிடைச்சிச்சுன்னு பேசாம இருக்குது. அந்த அம்மாட்ட சொன்னோம்னா நம்மளை மாதிரி சாக்கு போக சொல்ல, சுவிசேஷ ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னா நமக்கு வேலை கிடக்கு, இந்த அங்கே போகணும் இங்கே இப்படி சொல்கிறோம்ல, அது மாதிரியா தோத்துரும். அப்படியெல்லாம் ராஜாட்ட போக முடியாது. போனால் நான் செத்துருவேன், என்னை கொன்றுவார். அவர் அனுமதி இல்லாமல் நம்மளா போனோம்னா ஆமாம் அவங்க சிரச்சேதம் பண்ணப்படுவாங்க அப்படின்னா அந்த அம்மா சில விரண்டாவாதம் பேசிக்கிட்டு இருக்குது. அப்போ தான் மொர்தெகாய் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வருது, எஸ்தரே, இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்போம் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிந்து போவீர்கள். இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படிக்கு உனக்கு நான் இப்படி சொல்றேன், இந்த காலத்தில் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்க, இந்த காலத்தில் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க, அதற்காக உனக்கு ரட்சிப்பின் மேன்மை கிடைத்திருக்கிறான். யாருக்கு தெரியும்? அதுக்கு தான் உன்னை ரட்சித்திருக்கிறேன், அதுக்கு தான் சில கிருபைகளை கொடுத்துருக்கேன், கிருபாவரங்களை கொடுத்துருக்கிறேன். கொரோனா வந்து எத்தனையோ பேர் சாகும்போது உன்னை சாகாதபடிக்கு நான் தான் பாதுகாத்தேன். ஏன்னா ஓ மூலமா தான் அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகணும். அதுக்காகத்தான் உன்னை நான் பிரித்து வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் ஒரு மனிதனை நடத்தினா எப்படி நடத்தும்? உயிரற்ற ஜனங்கள் மத்தியிலே. ஒரு வசனத்தை கூட வாசிங்க, கர்த்தருக்கு மகிமை. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் நல்லா கவனிங்க, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி இருந்தால் ஆவியினாலே
சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். கையை கூட தூக்க மாட்டேங்குவாருங்க. ஏன்னா நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா தானே இந்த கையாவது தூக்கும். உயிர்ப்பிக்கிற ஆவியானவரா. நான் தூங்கு தூங்கு பாலானின்னு பாட்டு படிச்சுக்கிட்டா இருக்கேன். இருக்கீங்களா? அந்த வசனத்தை கவனிங்க, மறுபடியும் வாசிப்பா. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. இப்ப இயேசுவை யாரு உயிரோட எழுப்பினது? இயேசுவை யாரு எழுப்புனா? அவரை யாரும் தட்டி எழுப்பல, அவரா எந்திரிச்சு வந்துட்டாரு. இயேசுவை யாரு உயிரோடு எழுப்பின? அந்த வசனத்தையாவது கீழ்ப்படிதாயே. அந்த வசனம் என்ன சொல்லுது? இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. அப்ப யாரு எழுப்புனா? தோத்திரம். இயேசு சரீரத்தில் அப்படி நம்ம போல மாம்சத்துல இறந்து கிடக்காரு. இப்ப ஒரு ஆவி அப்படின்னா என்ன? நமக்குள்ள எப்படி பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டதோ அந்த ஆவியானவர் அவருக்குள் பிரவேசித்த போது மாம்ச சரீரம் உயிரோடு எழும்புகிறது. அப்ப அந்த வசனம் சொல்லுது, எழுப்பினவருடைய ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால். நல்லா கவனிங்க, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களிலே வாசமாய் இருக்கிற என்ன ஆவியினால? உங்கள ஒரு ஆவியானவர் இருக்கிறார் பாருங்க. அந்த ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவர். இந்த சரீரம் எப்படிப்பட்டது? அதுக்கு தான் மேக்கப் எல்லாம் ஓடுது. இந்த சரீரத்துக்கு, சாவுக்கு ஏதுவான சரீரத்துக்கு தான் என்ன ஓடுது? மேக்கப் எல்லாம் இந்த சரீரத்துக்கு தான். நம்ம போடுற இந்த ட்ரெஸ் விலையெல்லாம் பாருங்க, எல்லாமே இந்த சரீரத்துக்கு தான். நல்லது, ஏன்னா இது அவர் உண்டாக்கின சரீரம், நல்லது. ஆனா சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் என்ன செய்வாராம்? அப்ப ஆவியானவர் எதற்கு அப்படின்னா எங்க கொண்டு வர? உயிர்ப்பிக்கும்படியாக. உங்க சரீரத்தை மட்டுமல்ல, உங்க மூலமா அநேகரையும் உயிர்ப்பிப்பா. ஆவியானவர் நடத்தினாதாங்க. நான் சொல்றேன், ஒரு 4 பேரை உயிர்ப்பிச்சுட்டு வாங்க. பாஸ்டர், எங்க வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி செத்து போயிட்டாங்க அப்படின்னா நீங்க ஜெபம் பண்ணி உயிர்ப்பீங்க. என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? தோத்துரும். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தபித்தாள் அப்படிங்கிற ஒரு பெண். தபித்தாள் தானே? ஆமா. தோத்துரும். இறந்து போயிட்டா. இறந்த உடனே குளிப்பாட்டி அடக்கம் பண்ண வேண்டியதானே அப்படின்னா பேதுருட்ட சொல்லி அனுப்புறாங்க. நான் சொல்றேன், எதுக்கு பேதுருவை வர சொன்னாங்க? ஒருவேளை அடக்காராதனை பண்றதுக்கு வர சொன்னாங்களா என்னன்னு தெரியல. தோத்துரும். ஆனா அவருக்குள்ள இருந்த ஆவியானவர் அவரை சும்மா விடல. வந்த உடனே சந்தடி பண்றவங்க எல்லாத்தையும் வெளியே போக சொல்றாங்க. என்ன நடக்குது அப்படின்னா அவர் செய்த நன்மைகள் எல்லாம் சொல்றா. அவளை ஆத்துமா ஆதாயப்படுத்தி வச்சிருக்கிறா. அதனால அவளை ஆத்துமா ஆதாயப்படுத்தி வச்சிருந்ததுனால செத்து போனவளை மறுபடியும் உயிரோடு எழுப்பி கொடுத்தா இன்னும் ஆத்துமா என்ன செய்வா? என்ன சவரியா? ஏன்னா அங்கே இருக்க எல்லாரும் அந்த ட்ரெஸ் எல்லாம், எனக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து வாங்கி கொடுத்தா, இது வாங்கி கொடுத்தா, இது தச்சு கொடுத்தா, ஒவ்வொன்றா சொல்றாங்க. நான் சொல்றேன், உங்க பக்கத்தில் உள்ளவங்க சொல்லட்டும், எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுச்சு இந்த அக்கா, எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுச்சு இந்த அக்கா அப்படின்னு. அப்படி நீங்க செஞ்சு கொடுத்துட்டு கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. நம்ம தான் நம்மளே கொண்டு போவோம், நம்மளே தின்னுட்டு சட்டியை கழுவிட்டு வந்துடுவோம். தோத்துரும். எச்சு கைட்டு கூட என்ன செய்ய மாட்டோம். அல்லேலூயா. ஆனாலும் ஜெபம், ஆண்டவரே எப்படியாவது சந்திங்க, ஆண்டவரே தொடுங்க, ஆண்டவரே ஆண்டவரே டச் பண்ணுங்க, ஆண்டவரே. நம்ம ஜெபம். ஆனா நம்ம எதுவுமே செஞ்சிருது கிடையாது. ஆனா அவ தோத்துற அப்படி செஞ்சதுனால எங்களுக்கெல்லாம் இப்படி செஞ்சு கொடுத்தவ செத்துட்டாலே அப்படின்னு சொல்லி இப்ப அடக்காராதனைக்கு கூட்டு வந்திருக்காங்க. ஆனா அவருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற ஆவியானவர். அந்த ஆவியானவர் உங்களிலே இருந்தால் அப்படின்னு இருக்குது. அந்த ஆவியானவர் இப்ப பேதுரு வந்து நிக்கிறாரு. எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு மேல போய் படுத்து கிடக்கிற அவளை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, தபித்தாலே. உறங்கிட்டு இருக்க சூர் மாதிரியா எந்திரி அப்படிங்கிற மாதிரியா தபித்தாலே. இவர் சொன்ன உடனே அந்த வார்த்தை உள்ளே போய் செத்து போன சரீரம் உயிரோடு எழும்பினது. நான் சொல்றேன், அப்படின்னா என்ன? உங்கள் இருக்கிற ஆவியானவர் அந்த வார்த்தை உரைக்க சொல்றாரு. நீ சொல்ல, அவ்வளவுதான். உன் வேலை சொல்ற வேலை மட்டும்தான்.
ஆனந்தி, உன் வேலை சொல்கிற வேலை மட்டும்தான். கணப்பில் பக்கத்தில் உட்காந்து எழுதிக்கிறக்காரன்னு சொல்லு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, அவ்வளவுதான். இயேசுநாதர் வரப்போகிறாரு. அதுக்கடுத்து செத்து பீர் வச்சுன்னு சொல்லிடாதீங்க. தோத்துரும். இயேசு ஏற்றுக்கொள்ள கணப்பில் இல்லாட்ட செத்து பீர் பார்த்துக்கோ. அவர் போகிற வழியில் கழுத்தட்டி விழுந்து ஏதாவது ஆகி போச்சுன்னு நீ சொன்னதுனால தானே ஆகி போயிடும். இருக்கீங்களா? கையை வைத்த வழியில் சொல்லுங்க. அல்லேலூயா. உயிரோடு எழுப்பி கொடுத்தாங்க. காரணம் என்ன? அவள் உயிரோடு இருந்தா இன்னும் ஏராளமான ஆத்துமாக்களை அவள் ஆதாயப்படுத்துவா. நான் சொல்ல, நம்ம உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் வந்து உங்கள்கிட்ட கேட்கிறாரு, இன்னைக்கு உன்னை எடுக்க போறேன், இல்ல ஆண்டவரே என்ன உயிரோடு இருந்தாப்புல நீ என்ன செய்ய போற? ஒரு கேள்வி கேட்டாருன்னா என்ன சொல்லுவோம்? என்ன ஒரு மாதிரியாவே பார்க்குறீங்க? இருக்கீங்களா? ஆவியானவர் நம்மளை நடத்தினா மற்றவர்களை உயிர்ப்பிக்கும்படி ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். 1 பேதுருடைய நிருபம் 3வது அதிகாரம் 18வது வசனம். 1 பேதுரு 3:18. நல்லா கவனிங்க. கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி பதிலாக ஒரு தரம் பாடுபட்டார். எதுல கொலையுண்டாரு? மாம்சத்திலே கொலையுண்டு. அல்லேலூயா. மாம்சத்திலே கொலையுண்டார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட. ஒரு தரம் பாடுபட்டாரு. அவர் மாம்சத்திலே கொலையுண்டார். அவரை கொன்னாங்க, அவரை கொல்ல முடியாது, ஒப்பு கொடுத்தாங்க. ஆனா சரீர பிரகாரம் மரித்து போனார். ஆனா மாம்சத்திலே கொலையுண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியானவர் உங்களை நடத்த விரும்புகிறார். எங்கே அப்படின்னா உயிரற்ற ஜனங்கள் மத்தியில. நான் சொல்றேன், நம்மளை சுற்றி இருக்கிற கூட்டத்தை பாருங்க. கிறிஸ்து யாருக்குள்ளெல்லாம் இல்லையோ அவங்கெல்லாம் உயிரற்றவங்க. அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படி ஆவியானவர்களை நடத்த விரும்புகிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருப்பார்கள்.